சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ரொம்ப எழுச்சியா இருந்தது, பேரெழுச்சியா இருந்தது. நான் என்ன கட்சியோட தலைவனுக்கே தண்ணி காட்டிட்டானுடா அந்த சிறுத்தை, சாகு போய்த்து காட்டிட்டான் பரமா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு கசக்கி பிழிஞ்சி தூக்கிஞ்சிட்டாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தேன், அப்படியே அவரை பார்க்கணும் போட்டோ எடுக்கிட்டு உள்ள போறானுங்க. போய் இந்த கூட்டத்துக்குள்ள பொழந்துக்கிட்டு போய் இப்படி எட்டி பார்த்தா தலைவர் இந்த பக்கம் நிற்கிறாரு. ஓ இந்த பக்கம் இருக்கிறாரா அப்படின்ட்டு திரும்புறான். அவரு செவனியா அடிக்கிறாரு. இந்த கட்சியோட துண்டுக்கு எவ்வளவு மதிப்பு, அப்புறம் அந்த கட்சி கொடிக்கு எவ்வளவு விளக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு உயிரா நினைக்கிறது என்னோட கட்சி கொடிய ப்ளூ கலருக்கு ஒரு விளக்கம், அந்த சிகப்புக்கு ஒரு விளக்குன்னு பயங்கரமா சொல்லிட்டு பாப்பல. அவர் இந்த துண்டை போட்டு மிதிச்சுட்டு போறாரு, ஒருத்தன் தூக்கி போடுறான். இதெல்லாம் இதை பார்த்தா உங்களுக்கு அப்பட்டமா தெரியலையா இதோட பின்னணியில யார் இருக்கிறாங்கன்னு? அதாவது அண்ணன் சீமான் அவர்களை எந்த வகையில குறுக்காட்டி நிறுத்துறது, அவருக்கு ஒரு தடுப்பு போடுறது அப்படின்னு திமுக என்ன வேலை செய்ததோ அதை ஆதவர்ஜனை கரெக்டா பிசுறு தட்டாம செய்யறாப்புல. நம்மள ஆண்டுகிட்டு இருந்த இந்த திராவிட கட்சிகள்ல தமிழ் தேசியம் அப்படின்னு யாராவது பேசணும், அதுக்காக ஐயா திருமாவளவன் அங்க வச்சிருந்தாங்க. சீமான் அண்ணன் குரலுக்காக என் கட்சியிலே ஒரு குரல் இருக்குது, நாங்களும் தமிழ் தேசியவாதி தான், நாங்களும் இனத்துக்காக தான் போராடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருப்பாங்க. அதுக்கு பேர் வேற. இப்ப அதையே பிசுறு தட்டாம ஆதவர்ஜனா அமைச்சர் அவர்களும் அதையே பண்றாப்புல. இந்த மாநாட்டோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் ஐயா ஆதவர்ஜனா அமைச்சர் அவர் கையில தான் இருக்குது. அதாவது ஐயா ரஜினிகாந்த் படத்துல ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, மாப்பிள்ளை யாருக்குன்னு, மாப்பிள்ளை இவருதாம்மா, இவர் போட்டிருக்கிற பேண்ட் சட்டை என்னது. அது அப்படியே அந்த மாநாட்டுல நீங்க பார்க்கலாம். எந்த கட்சி மாநாடுப்பா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தலைவர் யாருப்பா? திருமாவளவன் தான். ஆனா ஒட்டுமொத்த பிளான் என்னது அப்படின்னு ஆதவர்ஜனை சொல்லிக்கலாம். அதுதான் உண்மை. அந்த தாவகளை எப்படி இந்த ரேம்ப் வாக் அதை அப்படி போட்டு பயங்கரமா பில்டப் போடுவாங்களோ, அது அப்படியே இங்க நம்ம விசிகா அது என்ன சொல்லுவாங்க, எழுச்சி தமிழர் எந்திரிச்சு ஓட அங்க ஒரு ரேம்ப் வாக்கு. இது அப்படியே இதுக்கு முன்னால எங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போட்டு கொடுத்ததுதான் இந்த ரூட்டு, அந்த ரேம்ப் வாக்கு. அது அப்படியே இந்த பக்கம் தாவேக்கா. இப்ப இந்த தாவேக்காக்கு போய் முட்டு கொடுத்தோன்னா ஐயா திருமாவளவனுக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. விளம்பரம், கவர்ச்சி, இதுல மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அதாவது பாக்குற நம்மளுக்கு தெரியாதா நீ யாரு, என்ன வேலை செய்யற, யாருக்காக செய்யற? உண்மையாலுமே நீங்க போட்டது தமிழ் தேசிய மாநாடா? சொல்லுங்க, தமிழ் தேசியத்துக்கு தான் நீங்க அந்த மாநாடு போட்டீங்களா? இது எப்படி தான் இருக்கு? திமுக கூட்டணியில் இருந்துகிட்ட அது என்னது போதை ஒழிப்பு மாநாடு போட்டாரு, அதேதான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை. இந்த பக்கம் நாங்க ஊத்தி கொடுப்போம், இந்த பக்கம் மதுவை ஒழிப்புன்னு போராட்டம் பண்ணுவோம், இந்த பக்கம் காட்டி கொடுப்போம், என் இனத்தை கொண்டவங்களுடைய சொகுசாகி இருப்போம், இந்த பக்கம் நாங்க எங்க இனத்துக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லுவோம். மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆனா இவனுங்களும் இந்த மக்கள் நம்புறாங்களே, அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாகுது. அதுதான் நான் முன்ன சொன்னல, கவர்ச்சி, விளம்பரம், இதை தவிர இங்க ஒண்ணுமே இல்லை. நீங்களாம் அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா டாப் ஆங்கிள் கேமரா இருக்கும், டாப் ஆங்கிள். அது அப்படியே பாத்தீங்கன்னா இவரு திருமாவளவன் இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு ஜோம்பி கூட்டம். அப்படியே அது எப்படி சொல்றது, அந்த வாகனத்தோட ஸ்பீடையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அந்த கூட்டம் போய் லாக் பண்ணுது. அந்த வண்டி தவறிட்டு தான் போகுது, அதுக்கு பின்னால ஓடுவானுங்க, அந்த புழுதியெல்லாம் பறக்கும். என்ன சொல்றது, எவ்வளவுதான் நாம பட்டாலும் திருந்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு இப்ப நடக்கிற இந்த கூட்டமும் ஒரு சாட்சி. இதுக்கு முன்னால நடந்தது பாத்தீங்கன்னா தாவேக்கா கூட்டம், அதுவும் ஒரு சாட்சி. இந்த தமிழ்நாடு கூடிய விரைவில் அழிய போறதுக்கு இது எல்லாம் ஒரு சாட்சி. அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை இதான் உண்மை. நம்பிங்களா? தயவு செய்து ஸ்பீக்கரை தள்ளி விட்டுறாதீங்க. ரைட், உன் படம் பாத்துட்டேன். போய் உட்காரு ப்ளீஸ், போய் உட்காருப்பா. இறங்குடா முட்டாள், இறங்குடா. தமிழா இறங்குங்க. ஏதுல கரண்ட் போகுதுடா, அது மட்டும் ஏதாவது டேமேஜ் ஆச்சு 100 பேர் செத்து போயிருவீங்க. தம்பிங்களா இந்த ஸ்பீக்கர் மேல ஏறாதீங்கடா. அதோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 1 டன்னுடா. குழந்தை செத்துருவீங்கடா. தலைவர் வராடுறா, தலைவர் வராடுறா, இறங்குடா. தம்பி கருப்பு சட்டை, நீ தானே பாதுகாப்பு, அவனை கீழே இறக்கி விடு, அவனை தூக்கி போடு. தம்பிங்களா என்னடா போட்டோவா நான் பாத்துட்டாப்பா. அப்பா சாமி உன் போட்டோவை பார்த்த, நீ தயவுசெய்து நீ கையை கீழே இருக்குடா. எனக்கு கேமரா, அந்த பக்கம் பாடுறா, 1000 பேர் நிக்கிறான், 1,00,000 பேர் நிக்கிறான்டா, அவனுக்கு தெரியணும்டா. கடைசி வரணும் இதைத்தான் அந்த கூட்டத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஒண்ணும் இல்லை. தலைவருங்க நின்னு பேசுறப்ப நான் இப்போது
அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் அது கீழே இருக்கிற நம்ம சத்தம் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னு அந்த கருத்தை உள்வாங்குறோம். நாம அப்படித்தான். அதனாலதான் நம்மளுக்கு அந்த அரசியல் அறிவு இருக்குது. நாம ஏன் வீழ்ந்தோம், யாரால வீழ்த்தப்பட்டோம், நம்மளுக்கு எப்படியெல்லாம் துரோகம் நடந்தது, எந்த மாதிரி துரோகம்லாம் நடந்தது. நாம அண்ணன் சொல்றதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு போவோம். கடைசி அண்ணன் சொல்லி முடிச்சுட்டு பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்லி இப்படி திரும்புறப்பதான் கீழே இருக்கிற நம்ம உறவுகள் வந்து அப்படி லைட்டா அப்பதான் ஆடுவாங்க, எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க தலைவர் வந்தா என்ன, வரலைனா என்ன, போனா என்ன, போனா என்ன, கம்பத்துல ஏறு தாவி குடி, ஐயோ எப்பா சாமி. ஆனா ஒண்ணு, இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளவு கூட்டம் போய் நிக்குதுல்ல, இந்த கூட்டம் உண்மையுமா சொல்றாங்க, இந்த கூட்டம் இந்த சேலத்துல ஐயா அம்பேத்கர் சிலை வந்து இந்த கால் மேல கால் போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சமூகம் அதை வந்து கேஸ் கொடுத்து அதை வந்து நிறுத்தி வச்சாங்கல்ல, இந்த கூட்டம் அங்க போயிருக்கலாம்ல. வந்து யாருமே வந்து உதவி வாங்கிலாம் நாங்க செய்யல, எங்களோட உழைப்புல தான் நாங்க அந்த சிலையை வச்சோம். அதை வந்து வச்சதுமே நீங்க மூடிட்டீங்க. கரெக்டா இல்லைங்களா? இந்த கூட்டம் அங்க போயிருக்கலாம்ல. அது உரிமைக்காக போறது. இங்க என்ன டேஸுக்கு போறீங்கன்னா இதே திமுகவுல உங்க கொடியெல்லாம் இறங்குனாங்க, இந்த கூட்டம் அங்க போயிருக்கலாமே, ஏன் போகல? 3 தமிழர்களை கர்நாடகாவில் இப்ப சுட்டு கொண்டாங்க, இந்த கூட்டம் அங்க போயிருக்கலாமே, ஏன் போகல? ஏன் போகல? போகல. எஜமான் கோச்சிக்குவார், உண்மையுமே எஜமான் கோச்சிக்குவார். இதுக்கு மேலே எங்கேயும் போக மாட்டோம்டா. ஏன் நடிகரை எஜமான் கோச்சிக்குவார்? ஏன்னா அவர் வந்து RSS பெத்தெடுத்த பிள்ளைகள் 2 பேர், சீமான், விஜய். இந்த விசிலடிச்சா முஞ்சுகளை சட்டமன்றத்தில் விடக்கூடாது. நம்மோடு இருக்கும் சிறுத்தை குட்டிகளே கவனமாக இருங்கள், வாக்கை நம்மளுக்கு தான் போட வேண்டும் அப்படின்னு எதிர்த்து பேசி ஓட்டு வாங்கி திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அந்த இனத்தை கொண்ட காங்கிரஸ் கட்சிக்காரன் இந்த அதுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு கூட தொண்ணு திமுக கூட்டு நின்றுக்கிட்டு 2 பேர்த்து கொடியும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு வெக்கமில்லாம ஓட்டு கேட்கி வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு திமுக தீய சக்தின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவர் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம எப்போதும் அன்பு தம்பி ஜோசப் விஜய் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரே போடு. இதை பார்த்தோன்னா சத்தியமா சொல்றேன், எனக்கு எப்படி வந்தது, யாரு மாரி வேணா பிழைக்கலாம், ஆனா இவங்கள மாதிரி பிழைக்க கூடாது. சத்தியமாங்க. என்னடா இது? இதே 2026 தேர்தலுக்கு முன்னால விசிக தொண்டர் கடைசி தொண்டன் இருக்கும் வரை, கடைசி சிறுத்தை இருக்கும் வரை, அது என்னது, திராவிடத்தை அழிக்க விடமாட்டோம், திமுக அரணாக இருப்போம். சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா ஒரு பேசணும் இருக்குது, என்னோட யூடியூப் சேனல்ல அதை போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப கொடுமை. இதுல அண்ணன் சீமான் அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறார், RSS ஓட குழந்தை. ஆனா அமித்ஷா எனக்கு போன் பண்ணி எனக்கு வாழ்த்தலாம் சொல்லுவார். என்ன எப்படி? ஆனா ஏன் இந்த அரசியல் இவ்வளவு கேவலமா இப்படி இறங்கி போயிருச்சு? காரணம், சிந்திக்கிற திறனை நீ விட்டுட்ட. அந்த உன்னோட வீட்டுக்குள்ள நீ எப்படி இருக்கிற, உனக்கு பாதுகாப்பு இருக்குதா, நான் சேஃப்டியா இருக்கிறேன், என் வீட்டை சுத்தி காம்பவுண்ட் இருக்குது, யாரும் உள்ள வர மாட்டாங்க, அப்படி யாராவது என் வீட்டை எட்டி பார்த்தா குலைக்கிறதுக்கு ஒரு நாய் வச்சிருப்போம், அது யாரா வேணா இரு, என்னை பெத்த தகப்பனே இருந்தாலும் வரப்ப தம்பி வெளியிலோடா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடணும். நான் எட்டி பார்த்து ஓ நீ என் தகப்பனா, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டாக சுமார் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடுவாப்ல. அந்த வீட்டுக்கு இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள நீ பாதுகாப்பா இருக்கிற, ஆனா உன்னை சுத்தி இந்த நாடு எரிஞ்சு கறிகட்டியே போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் உண்மை. இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு குடிசை எரியுது, பக்கத்துல ஒரு குடிசை எரியுதுன்னா நீ பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு போய் அதை ஓடி போய் அணைக்க மாட்டேன். ஏன்? அது குடிசை. அந்தாண்ட ஒரு குடிசைக்கு இதை பத்தியா அவன் வருத்தப்படுவான், ஐயோ இந்த நெருப்பு எனக்கு வந்துருமேன்னு. ஆனா என் ஒரு காங்கிரீட் வீடு எனக்கு வராது. அப்படிதான் எல்லாம் நினைக்கிறாங்க. அதாவது யாரு எங்க எப்படி செத்தா என்ன, என் உரிமை யாருகிட்ட விட்டா என்ன, என் உரிமை யாரு விட்டு கொடுத்தா எனக்கு என்ன, வந்தவங்க மூலமா அடி சாவு தமிழ் மொழி என்னமோ பேசு, நான் எதுலயும் வரமாட்டேன். இப்படிதாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையாலுமே. இல்லைன்னா என்னைக்கும் ஆட்சி மாறி இருக்கும். 2007 அண்ணன் சீமான் அவர்கள் 2008 2009 அந்த காலகட்டத்து வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அண்ணன் சொல்றது ஒரே வார்த்தை, எடுத்த எடுப்பலையே, அதாவது திமுக நம்மளுக்கு துரோகம் பண்ணானுங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னால காங்கிரஸ்ல ஒரு கட்சியே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம எதிரி சிங்கள, முதல் எதிரி, 2வது எதிரி காங்கிரஸ், 2 ஒண்ணுதான். என்னைக்கு திமுக நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது துரோகம்ன்றத விட அன்பா ஆசை வார்த்தைகளை கொடுத்து
தலைவாழையில போட்டு தமிழ் தேசியத்துக்காக இங்க குரல் கொடுக்குறீங்க, தமிழ் இனத்துக்காக இங்க குரல் கொடுக்குறீங்களா, வட்டப்பாயசத்தோட சாப்பாடு போட்டு அதுல ஸ்லோ பாய்சன் வச்சாங்க பத்தியா, த்ரோன்ற ஸ்லோ பாய்சன். நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பேசுங்கன்னு சொல்லி கடைசியா அந்த போர் உச்சத்துக்கு வரப்ப நம்மள முடிச்சிட்டாங்க. அண்ணனை தூக்கி உள்ளப்பட்டது. அப்புறம் தலைவர் புகைப்படத்தை வச்சு கூட ஒரு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களை வந்து முடக்க பார்த்தது. இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இன்னைக்கு யாரு வேணா வந்து தமிழ் தேச தலைவர் புகைப்படத்தை தூக்கிட்டு சுத்தலாம், நாங்களும் ஈழத்தமிழுக்கு போராடுவோம் அப்படின்னு. அன்னைக்கு எங்கடா புட்டுங்க போனீங்கன்னு கேளுங்க பாருங்க, ஒரு பதில் இருக்காரு. இதுல வேற வந்துருவாயிடுங்க நம்ம வைகை புயல், நம்ம வைகோ போர்வாள், இவர் மாரி ஒரு புகைப்படத்தை காட்டுங்கடா, இவர் சாப்பிட்ட மாரி, ஆனா தலைவர் கூட சாப்பிட்ட மாரி ஒரு புகைப்படத்தை காட்டுங்கடா. இல்ல காட்டல, இல்ல எடுக்கல, இல்ல சந்திக்கல, அண்ணன் இது எதுவுமே பண்ணல. ஆனா அன்றிலிருந்து இன்று வரை என் இனத்தை கொன்னு கூச்சிது காங்கிரஸ், அவனுக்கு துணையா இருந்தது திமுக. இதை ஒழிக்காம ஓய மாட்டேன், எவன் கூட நீ கூட்டணி வைக்க மாட்டேன், எனக்கு என் இன விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு இன்று வரை சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு போய் கேட்டாலும் இதை தான் சொல்லுவார். ஆனா என் தலைவரோட சோறு துண்ணாரு இல்ல போர்வாள், அந்த நாய்க்கெல்லாம் அப்பயே அவரு பாய்சன் வச்சிருக்கணும், அங்கேயே செத்து அங்கேயே புதைச்சிருக்கணும். இல்ல இல்ல இல்ல, அந்த புண்ணிய மண்ணில் புதைக்க கூடாது, அந்த நாய் கடலை தூக்கி போட்டுருக்கணும், மீன் தின்றுக்கணும். எவ்வளவு நம்பிக்கையா எங்களுக்காக நீங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு சோறெல்லாம் போட்டு கூடெல்லாம் பத்திரமா வச்சு பார்த்து உங்களுக்கு உங்க திருப்பி உங்க நாட்டுக்கு அனுப்பிவிட்டா வந்து பின்னாடியே கத்தியை சொல்லுறீங்க, முதுகுல சொல்லுற கூட்டம், கொன்ன கூட்டத்துக்கு கூட போய் கை கொடுக்குற ஒரு கூட்டம். தலைவரை எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம கோபத்தோட பேசினா இப்ப அப்படியே அந்த கோபம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நல்லா தெரியுது இவனுங்க எல்லாம் துரோகிங்க, இவங்க எல்லாமே துரோகிங்க. ஒவ்வொரு மேடையில அண்ணன் கத்துறாரு. என்ன மாரி சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட இதை பார்த்துட்டு ஐயோ இது மிகப்பெரிய நம்ம இனத்துக்கு செஞ்ச துரோகம், இவனுங்களை எப்படா நீங்க வந்து கை கொடுத்து சிரிச்சு கட்டி அணைச்சு பதவிக்காக நிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு வலிக்குது. அதுக்கு கூட ஐயா திருமாவளவன் முட்டு கொடுக்குறாரு. இது ஓட்டு அரசியல், கொள்கை கூட்டணி கிடையாது. அது ஓட்டுக்காக கூட்டணி, அது ஓட்டு அரசியல் தனி, இது கொள்கை அரசியல் தனி. இது எப்படி எங்களுக்கே புரியல. பரவாயில்ல, இத்தனை நாள் திமுகவை நான் தொட விட மாட்டேன், எவன் தொட்டாலும் கடைசி விடுதலை சிறுத்தைகளே உங்களை ஒட்டப்பில் கடைசி சுற்றத்துக்கு திராவிடத்தை அழிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்ப அன்பு தம்பி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இங்கேயும் தமிழ் தேசியம் இருக்குதுப்பா தாவகக்குள்ள அப்படின்னு திமுக எப்படி இவரை முன்னாடி நிறுத்தி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணாங்களோ அதையே தாவாக வச்சு பிரச்சாரம் பண்ணுது. தாவாக்கு எவ்வளவு முட்டு கொடுக்கணுமோ அவ்வளவு இதுக்கு வருங்காலத்துல பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மாநாடே ஒரு சாட்சி. அந்த தாவாக்கோட மாநாட்டுல எப்படி இந்த ஜோம்பி கூட்டம்லாம் அப்படியே எப்படி சொல்றது வந்து அப்படியே வண்டி அந்த இது மேல வாகனத்துல உழுவுறது, வாகனம் போக டயர் கடியில போய் வண்டியை பார்க் பண்றது, இவருக்கு மேல வண்டி மேல ஏறுறது, துண்டை தூக்கி போடுறது, துண்டை சுத்துறது, அப்படியே அச்சஸ்லாம் இப்ப பண்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இதுக்கு என்ன உங்களுக்கு புரியுதா? இது நான் எந்த விதத்திலையும் தாவக தொண்டனுக்கு சலிச்சவன் கிடையாது. உனக்கு எப்படி அவன் முட்டு கொடுக்குறானோ உன் கட்சிக்காரன் அதே போல ஏன் விடுதலை சிறுத்தைகளே நீங்களும் முட்டு கொடுங்க. என்ன சிரிச்சாலும் சத்தியமா சொல்ற உள்ளுக்குள்ள அவ்வளவு வழி இருக்கு. நான் உங்கள்கிட்ட நல்லா நேரடியா கேட்க விரும்புறேன். நீங்க என்ன உளவு பாக்குறீங்க? 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த தேசத்தில் நடக்கிற இன படுகொலையை ஏன் நீங்கள் உளவு செய்து இந்த உலகத்தாருக்கு சொல்லவில்லை? அப்ப நீங்க எங்கள் இனம் அழிவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்கள் மரண ஓலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்கள் ஆத்தா அக்காவுடைய அழுகை குரல் உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது. அதுதானே?